இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கேசர் சேனலில் திரும்ப உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி அக்ஷயா ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 035. நம்ம பாக்ஸ் நம்பரில் என்ன பண்ணியிருந்தோம்னா 375 ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 35 வந்து அப்படியே பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. நம்ம கொடுத்த கணிப்பில் இதுதான். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்த கணிப்பு என்னங்கிறத பார்த்துருவோம். அதே மாதிரி நம்ம ஏபிசியில் 169, 752, 267 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஆனால் 035 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டு. வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி கொடுத்ததில் ஏபிசியில் ஒரு நண்பர் சூப்பராக வின்னிங் வாங்கியிருக்காரு. அது என்னங்கிறத பார்த்துலாம். இது வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்ம கெஸ்ஸிங்கில் இந்த இதுதான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்ததில் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து 4Dயில் 5304 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஒரு நண்பர் என்ன பண்ணிட்டாருன்னா இது அப்படியே ரிவர்ஸில் 035 அப்படி சொல்லிட்டு எடுத்து ஒரு முழு வின்னிங் இன்றைக்கி அவர் எடுத்திருக்காரு. அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 80155527 இதெல்லாமே நம்ம இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து 03 நான் என்ன பண்ணிட்டேன்னா 01 கொடுத்துருக்கேன். பிசியில் பார்த்திங்கன்னா 35, அதுக்கு வந்து நான் 75 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஏசியில் பார்த்திங்கன்னா 05 நான் 09 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எனக்கு வந்து இன்றைக்கி இந்த 035 அப்படியே பரட்டி நான் ஏபிசியில் கொடுத்துருந்தேன்னா ஃபுல் வின்னிங் அப்படியே எடுத்துருக்கலாம். என் கெஸ்ஸிங்கில் இப்படி தான் வந்துச்சு. அதனால தான் 5304 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஒரு நண்பர் வந்து இன்றைக்கி அப்படியே என்ன பண்ணிட்டார்னா 035 சொல்லிட்டு 2:30 மணிக்கு மேலே அவர் மாற்றி எனக்கு ஒரு சஜஷன் கேட்டார். சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வாங்கியிருக்காரு. இதே போல் உங்களுக்கும் கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நாளைக்கு வாட்ஸ்அப்பில் 2:15 மேலே வரலாம். நாளைக்கு ஓரளவுக்கு செட்டு கம்மியாக தான் எடுத்து கொடுக்க போகிறேன். நாளைக்கு வந்து வின்வின் கண்டிப்பாக விட்டதை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் ரொம்ப அவசியமான கட்டத்தில் இருக்கேன். இதுதான் நம்ம கொடுத்த கணிப்பு. நாளைக்கு எப்படியாச்சும் விட்டதை பிடிச்சி எடுத்துருவோம். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற நண்பர்கள், கேரளா மாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் வந்து 2:15 2 மணி 15 நிமிடங்களுக்கு மேலே நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வாங்கிக்கலாம். இதான் இன்றைக்கி நம்ம கொடுத்தது. ஆனால் இது இன்றைக்கி போல் நாளைக்கும் இதே மாதிரி இத்தனை செட்லாம் வராது. இன்றைக்கி இதில் 5 செட்டு கொடுத்தனா நாளைக்கு 4 செட்டாக தான் வரப்போகுது. ஏபி எஸ்சிபிசியும் கம்மியாக தான் நான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வெற்றி வரும் அப்படிங்கிறத நான் கேரண்டியாக இப்போ சொல்லிடுறேன். இப்போ நாளைக்குரிய கெஸ்ஸிங் இப்போதைக்கு என்னுடைய கண்டிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 2ஆம் தேதி 12வது மாதம் 2024 இந்த மாதத்துக்குள்ளேயாச்சும் எப்படியாச்சும் ஒரு 4Dயை வாங்கிடணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக வாங்கிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். வின்வின் 798 நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது. ஓகே, இன்றைக்கி 035 6035 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் என்னன்னு பார்ப்போம். ஒருவேளை நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே இதில் பவராக வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கடைசி 4 நாட்கள் அப்படின்னு பார்த்தா இதில் பார்த்திங்கன்னா 99 69 52 54 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்படிங்கும்போது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு திரும்பி இதுலேருந்து ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் இருக்குது. அது ஆனால் இப்போதைக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது அது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 65 அப்படி சொல்லிட்டு ரிப்பீட் ஆகலாங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 65 அப்படின்னு கணக்கு பண்ணி வச்சா நம்மளுக்கு வந்து இதில் வந்து 035 ஒருவேளை நாளைக்கு 035 254 வரலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு செட்லாம் 254 இதை நோட் பண்ணி வச்சுங்க. 2 254
0க்கு 2, 3க்கு 5, 5க்கு 4, 254. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துங்க. 254 ஓகேவா. ஒரு வேளை வந்து 0க்கு 2 பவரு, 3க்கு 5 பவரு, 5க்கு 4 அப்படி சொல்லிட்டு வைக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 9, 9, 2, 4 திருப்பி இந்த 4க்கு வந்து நம்ம இடத்துல 5 வச்சுட்டாங்க. இங்கே சி போர்டில் 5 வச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல திருப்பி 4ஆக வரலாம். 254 உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி திரும்பி இன்னொரு இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே போகல. இப்போ கரண்ட்டில் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு எப்படி இருக்குது, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த இந்த ஜனவரியிலேருந்து எடுத்த ரிசல்ட்லேயும் எனக்கு ஓரளவுக்கு கிடைச்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 035 அப்படின்னு இருக்கிற இடத்துல 998 அப்படி சொல்லிட்டு இன்னொரு செட் எனக்கு மாட்டுது. 998 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் பாருங்கள். ஏன் 998? இதையும் பவர் நம்பரில் கணக்கு வச்சா வருது அப்படிங்கிறதுக்கு தான். 0க்கு 9, 3க்கு 9, 5க்கு 8, 998 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு, 2 செட்டு நம்மளுக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், நான் நிறையா செட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது 2வது செட்டு, நோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ இந்த டிசம்பர் மந்தில் 60, 35, போன மாதத்தில் 97, 22. ஓகே, இந்த இடத்துல 50, 43 ஓகேங்களா. 50, 43, 60, 35. இங்கே வந்து 5க்கு 6, 0க்கு 4 அப்படிங்கும்போது ஒரு வேளை 6க்கு 7, 0க்கு 4, 4க்கு 5, 3க்கு 4, எல் ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க வரேன். 4Dயில் 7445 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் எடுத்துங்க ஓகேவா. 74, 45 ஒரு வேளை டபுள்ஸு அப்படி சொல்லிட்டு இப்படி கொண்டு வந்தாலும் வரலாம். சரி, அதை இதில் எப்படி சும்மா மேட்ச் பண்ணுறதெல்லாம் சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லாதீங்க. 6க்கு 7, 0க்கு 4, 3க்கு 4, 5க்கு 5, 7445 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு இதில் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஓகே, கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். இது 4Dயில் ஒரு செட்டு. சரி, இப்போ ஏபியில் என்னவா வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது 03 அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு 65க்கு 65, 16, 89, 50, 28 இதில் நம்மளுக்கு கணக்கு பண்ணி வைக்கும்போது 1க்கு 6 அப்படி சொல்லிட்டு நாளைக்கு ஒரு வேளை பவரில் இந்த இடத்துல வரலாம். நான் திரும்பவும் சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து இன்னொரு விஷயமாக, அதாவது 0க்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5. இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் ஒன்று நம்மளுக்கு வந்து டபுள்ஸாக வரலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஏபி என்னவாக வரும். இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது எனக்கு ஏபியில் 75ஆக இருக்கலாம். அதாவது 0க்கு 7, 3க்கு 5ன்னு சொல்லிட்டு ஒரு செட் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி 98, 57, 78 இந்த 3 தான் இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது. நான் உங்களை ரொம்ப போட்டு குழப்பிக்க விரும்பலை. ஆல் போர்டில் நான் கொடுக்கறது 0. அதே மாதிரி நாளைக்கு முரட்டுத்தனமாக 6 கண்ணை முட்டு வைக்கலாம், தாராளமாக வெற்றி வரும். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கிறது இப்போதைக்கு. நாளைக்கு எப்படி வந்து மிஷின் நம்பரை வச்சு வரலாமா, இத்தனை நாள் மிஷின் நம்பரை வச்சு கொஞ்சம் மேட்சிங்கில் கம்மியாக தான் இருந்துச்சு. நாளைக்கு மிஷின் நம்பரை வச்சும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாருக்காச்சும் விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்படுற நண்பர்கள் 8610144122 இப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். அது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 2:30 PM நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்படுறாங்க வரலாம். அதாவது திரும்ப சொல்கிறேன் நண்பர்களே,
இந்த ஒரு 4-5 நாளாகவே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. வெற்றி வாய்ப்புகள் மிஸ் ஆகிடுச்சு. எதுவுமே வந்து வரல. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேனே 4-5 நாளாக இவன் எப்படி வைப்பானே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா இந்த பிரச்சனை இந்த இது ஆரம்பித்தது வந்து நம்மளுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 26ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் 26, 27, 28, 29ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 26 ஒரு 5-6 நாளாகவே கொஞ்சம் மிஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணோம். ஆனால் 035ன்னு ஒரு நண்பர் வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து வின்னிங் வாங்கியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கும் நம்ம கரெக்டாக எடுத்து கம்மியான செட்டு தான் எடுத்திருக்கேன். நாளைக்கு அது எப்படி வருங்கிறத பார்த்து தான் நம்ம கொடுப்போம். பார்க்கலாம் எப்படின்ட்டு. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க, சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், வெற்றி தோல்வி ஒரு பேரும் ஒரு மாதிரி கெஸ்ஸிங், ஒருத்தவங்களுக்கு ஒரு மணி திறமை. இது பொதுவான விஷயந்தான். இப்போ இந்த 4-5 நாளாக நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வின்வின்னு எஸ்எஸ் ஸ்ரீசக்தி FF 50-50 இந்த ஒரு 3 இதில் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு நெருக்கி 3D எடுக்க முடியும். அப்படி பை சான்ஸ் விழுந்தால் அக்ஷயா AK இதில் தான் வந்து நம்மளுக்கு வரும். மற்ற இதில் வந்து எப்படி வைப்பான், எப்படி மாற்றுறான், என்ன பண்ணுவானே ஒன்றும் தெரியாது. அப்படியே அந்தந்த நம்பருக்கு அப்படியே வச்சுவிட்டான். அதுக்கு சின்ன உதாரணம் இந்த ஒரு 6 நாளாக இங்கே வந்த ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். 287க்கு 287, அப்புறம் 503 எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 899, 169, 652, 654. எங்கேயாச்சும் ஏதாச்சும் இந்த பாருங்கள், 87க்கு 87 2 தடவை, ஏபியில் 28 அப்படியே 2 தடவை, 99 இங்கே பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் 99க்கு இந்த இடத்துல வந்து 69க்கு 6க்கு ஒரு மைனஸு, அப்புறம் 9க்கு 2ன்னு வச்சாச்சு. அப்புறம் 5க்கு 5, 2க்கு 4. இந்த கொடுமையை என்ன பண்ணுறதுன்னு நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு கடைசி இந்த 1 2 3 4 5 6 7 நாள் வந்து நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பார்க்கலாம். மாதம் முதல் தேதி இன்றைக்கி நம்ம கொடுத்ததில் அப்படியே மாற்றிக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் அப்படியே மாற்றி இது பண்ணிட்டேன். அதான் இப்போ பிரச்சனையே. ஆனால் நாளைக்கு வந்து கம்மியான செட்டு தான், அதிகபட்சம் 5 செட்டுக்குள்ளே தான் வரும். அதுக்குள்ளே தான் வெற்றி வரும். அது நான் வந்து 100% சொல்கிறேன். ஏன்னா கான்ஃபிடென்ட்டான நம்பர்ஸ் இருக்குது. பட் நாளைக்கு எப்படி 2 மணிக்கு வந்து மிஷின் நம்பரு 2 PM மேலே தான் நம்மளுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியும். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வாங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் உட்கார்ற மாதிரி இருந்தால் நானே முன்னாடியே சொல்லிடுவேன். நாளைக்கு துணிஞ்சு ஆடலாம் அப்படின்ற மாதிரி. நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் துணிஞ்சு ஆடணும்னா 4D ஆடலாம், 3D நாளைக்கு ஆடலாம். கட்டம் கரெக்டாக இருக்குது. நாளைக்கு தெளிவாக வெற்றி வரும். அதனால் நாளைக்கு மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைனா டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு கெஸ்ஸிங்க்கு வாங்க. அதுக்கு நான் 200 rupees சார்ஜ் பண்ணுறேன். AB, ACBC, ABC, 4D எல்லாமே நம்ம செட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்குரிய எப்படி நம்ம கொடுத்துருக்கோங்கிற வீடியோவும் கொடுத்துருக்கேன் முன்னாடியே. நம்மளுக்கு செட்டு ஒரு சில நாள் ஜாஸ்தியாக வரலாம், ஒரு சில நாள் கம்மியாக வரலாம். ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகவே வரும். இதுக்கப்புறம் வெற்றியும் அதே மாதிரி வரும். கண்டிப்பாக வெற்றி வரும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி வரும். அதுவும் ஆல் போர்டில் பிரச்சனையே இல்லை. நம்மளோட டார்கெட் ஒன்லி 3D and 4D. கண்டிப்பாக வாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இணையலாக அமையட்டும். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம கொடுக்குற தகவல்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில். நன்றி, வணக்கம்.